சபேசன் சார் வந்து பஞ்சபாண்டவர்கள் மாதிரி தேவா சார் சகோதரர்களானாவே சபேசன், முரளி, சம்பத், சிவான், அந்த ஒற்றுமையான அந்த சகோதரர்களில் ஒருத்தர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். சபேஷன் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். ஒரு கீபோர்ட்லேயும் சரி, ப்ரோக்ராம் பண்ணுறதுலையும் அவர் வந்து ரொம்ப கிரேட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 பேரும் சேர்ந்து தான் தேவா. அந்த மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்து அவருடைய தேவா சாருடைய சக்ஸஸில் மிக முக்கியமான தூணாக இருந்த ஒரு சபேஷன் அவர்கள். அவருடைய இழப்பு வந்து உண்மையிலுமே மிகப்பெரிய இழப்பு. அந்த நமக்கு எல்லாத்தையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க பண்ண மியூசிக்கு, அதோட ரீச்சு, குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் எங்கே பார்த்தாலும் தேவா தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொடியை ஏற்றுறதுக்கு காரணமானவர்கள் அவரை இழந்தது நமக்கே இவ்வளவு வரைக்கும் வந்து தேவா சாருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப எளிமையானவர். அவர் இருக்கிற இடமே தெரியாது. அந்த நானும் தேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக் பண்ணும்போது தேவா சார் டியூன் போட்ட உடனே அவர் இருக்கிற இடமே தெரியாது. அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ப்ரோக்ராமிங்கில் உட்காந்து சபேசன் சார், முரளி சார் பூந்து விளையாடுவாங்க. மிக திறமையானவர்களில் ஒருத்தர். இப்போ அதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு இந்த இசையமைப்பாளர் சங்கத்தோட தலைவராக அவர் வந்தார். ஒரு நல்ல மனிதர், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவர், அன்பாளர், பண்பாளர். அந்த உயர் பதவிக்கு வரும்போது கூட ரொம்ப சாதாரணமாக, பணிவாக, அன்பாக, அடக்கமாக, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற ஒரு குணம் படைத்த அந்த மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அது அந்த பொக்கிஷம் படத்துலையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அவரே தனியாக பண்ண மியூசிக் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த பொக்கிஷம் படம் வந்து சேரனோட படத்தில் மிக அற்புதமான பாடல்களை கொடுத்துருப்பார். அவர் இல்லாத உண்மையுமே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அந்த குடும்பத்திற்கும், தேவா சார் மற்றும் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த ஆண்டவனுடைய இரு பாதங்களில் அவருடைய ஆன்மா இளைப்பார நான் வேண்டிக்கிறேன்.